Vinayaka Mission's Kripananda Warrior Engineering College, Salem campus. Admissions open now. Join and become the engineer of tomorrow. யார் உங்க சம்பளத்தை வாங்கிட்டு இருக்காரு? மக்கள் சம்பளத்தை வாங்கிட்டு சொகுசா இன்வெர்டர்ல போய் உட்காந்து தூங்கிட்டு ஏசி போட்டு ஜெனரேட்டர் போட்டு தூங்கிட்டு இருப்பான் மனுஷன். நாங்க இங்க நாய் மாதிரி இங்க இருக்கணும். இப்ப நீங்க போய் சொல்லுங்க, ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் சார்கிட்ட போய் கேட்டா ஒரு கவர்மெண்ட் சர்வெண்டா இருந்தா ரெஸ்பான்ஸ் பண்ணி ஆகணும். அவரு இபி நான் கட்டுறேன், ஒரு மாசம் நான் கட்டல, ஒரு நிமிஷம் என்னுடைய ஒரு நாளைக்கு எவ்வளவு பெனால்டி? அது இல்லாம 10 நாள் நான் கட்டலனா என்னோட பிளக் நீங்க புடிங்கன்னு வந்துடுறீங்க. இதோட பெனால்டி எவ்வளவு? இதை சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். இந்த மாசத்துல எத்தனை நாள் கரண்ட் ஆஃப் பண்ணிக்கிறீங்க, எத்தனை வாட்டி என்ன பண்ணிக்கிறீங்கன்றத நீங்க யோசிச்சு பாருங்க. சென்னை சுற்றுவட்டார மாவட்டங்களில் தொடர்ந்து இரவு நேரத்தில் மின்வெட்டு ஏற்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியை அடுத்த ஆரணியில் கடந்த சனிக்கிழமை இரவு 10 மணி முதல் 12 மணி வரை மின்தடை ஏற்பட்டது. மக்கள் பொறுமையிழந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். அதன் பிறகு மின் விநியோகம் சரி செய்யப்பட்டது. இந்த நிலையில் நேற்று இரவும் ஆரணி பேரூராட்சி பகுதிகளில் 10 மணி முதல் 12 மணி வரை மின்தடை ஏற்பட்டதை அடுத்து மக்கள் ஆரணி பஜார் பகுதியில் மீண்டும் சாலை மறியல் செய்தனர். அதிகாரிகள் வந்து அவர்களிடம் சமாதான பேச்சு நடத்தினர். அதிக நுகர்வு காரணமாக மின்தடை ஏற்படுவதாக அதிகாரிகள் கூறியதை மக்கள் ஏற்க மறுத்தனர். அதன் பிறகு ஒரு வழியாக இரவு 1:30 மணிக்கு மின் விநியோகம் சரி செய்யப்பட்டது. 2019 இதே பிரச்சனை ஆச்சு. இன்ஸ்பெக்டர் அலாக் பண்ணிட்டு உட்கார வச்சீங்க. ஏடி வந்தாரு பண்றது தவறுன்னு யாருமே சொல்லல. தவறு கிடையாது, சரி, உரிமை இது. இப்ப நீங்க போய் சொல்லுங்க, ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் சார்கிட்ட போய் கேட்டா ஒரு கவர்மெண்ட் சர்வெண்டா இருந்தா ரெஸ்பான்ஸ் பண்ணி ஆகணும். அவரு என்ன ஆர்டர் பண்ணுச்சு? இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. எதுக்கு நான் சிஎம் கிட்ட குடுக்குறேன்னாவே ஏங்க அடா நான் தான் சொல்றேங்க, சிஎம் கிட்ட குடுத்தா குத்துக்கோ எடுக்குது அதுன்றான். ஏங்க ஜெய் பதில் சொல்லுமா இல்லையா சார்? நீங்க வந்து கடைநிலை ஊழியருக்கு விட முன்னாடி இருக்கிறீங்க, அவ்வளவுதானே தவிர உங்களுக்கு அதிகாரமே கிடையாது. இருங்க வர உங்களுக்கு அதிகாரமே கிடையாது, நீங்க ஊழியர் தான். இதேபோல சென்னை மேடவாக்கம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் நேற்று இரவு 3 மணி நேர மின்தடை ஏற்பட்டது. மக்கள் தூங்க முடியாமல் அவதியுற்றனர். ஆவேசமடைந்த அவர்கள் மேடவாக்கம் மின்வாரி அலுவலகம் சென்று முற்றுகையிட்டனர். அங்கு ஊழியர்கள் இல்லாதது கண்டு அதிர்ச்சியடைந்தனர். போலீசார் வந்து அவர்களை சமாதானப்படுத்தி அனுப்பினர். முதல்வர் விஜயன் தொகுதியான பெரம்பூரில் சில இடங்களில் நேற்று முன்தினம் இதேபோல மின்தடை ஏற்பட்டது. எல்லாரும்